வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லா பெண்ணுமே வயிற்றில் இருக்கிறது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அதை தெரிஞ்சுக்க முடியாது. டாக்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது இல்லீகல். ஏன்னா ஒருவேளை ஆண் குழந்தை வேணும்னு நினச்சி பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு டாக்டர் சொன்னால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்கு அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ரூல் போட்டிருக்கு. அதனால இந்தியாவில் எந்த குழந்தை அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது டாக்டர்ஸ். ஆனால் இதுவே வெளிநாட்டில் 5th மந்த் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எந்த குழந்தை வயிற்றில் இருக்கு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நாட்டில் சொல்லாதனாலேயே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம், என்ன குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அதே ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எப்போவுமே என்ன குழந்தை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால நிறைய ஆர்டிக்கல் படித்தேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து ஒன்று தான் இது என்னென்னா, இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேக்கிங் சோடா, ரைட் சைடில் இருக்கிறது யூரின். இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரியாக்ஷனில் வர ரிசல்ட் ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்றத நம்மளுக்கு தெரிவிக்கும். ஆனால் இது 100% ட்ரூ. இது ஆல்ரெடி ப்ரூவ்டு மெத்தட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு 80% நிறைய பேருக்கு உண்மையாக வந்திருக்கு, ஒரு 20% இது மாறாவும் நடந்திருக்கு. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இது கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்றதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இங்கே ரைட் சைடில் எடுத்து வச்சுருக்கிறது யூரின் கிடையாது. இந்த ரைட் சைடில் நான் எடுத்து வச்சுருக்கிறது யூரின் கிடையாது, வினிகர் சொல்யூஷன். வினிகரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டு யூரின் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இது இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்போ என்கிட்ட எந்த ஒரு ப்ரெக்னென்ட் விமனோட யூரினும் என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடாவோட ரியாக்ஷன் ஒரு பாய் பேபிக்கு எப்படி ரியாக்ஷன் வருமோ அதே மாதிரி வருன்றதுனால நான் இதை 2 சொல்யூஷனை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தா எப்படி வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இது மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த வினிகர் சொல்யூஷன், அதாவது ஒரு யூரினை பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நுரைச்சிக்கிட்டு இப்படி வருது பார்த்தீங்களா? இது ஒரு பபிள்ஸாக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கை ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ ஃபிஸியாக வருமோ அதே மாதிரி இப்போ அது அடங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோட யூரினில் நான் டெஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் வந்தது. ஸோ எனக்கு நான் எவ்ரி மந்த் இதை நான் செக் பண்ணுவேன். என்னோடய 2nd ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் எனக்கு எல்லா வாட்டியும் எல்லா மாதமும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நான் அதில் கொஞ்சம் முடிவுக்கு இது எனக்கு பாய் பேபி தான் அப்படின்னு. அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ நான் இப்போ நார்மலாக கேர்ள் பேபியாக இருந்தால் இந்த டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே யூரின் சாம்பிளுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதோ 2தோட ரியாக்ஷன் ஒரு கேர்ள் பேபிக்கு என்ன ரியாக்ஷன் வருமோ அந்த ரியாக்ஷன் வரும். என்கிட்ட யூரின் சாம்பிள் இல்லாதனால நான் இது மாதிரி ஒரு சாம்பிள் இல்லாதனால இந்த வாட்டர் மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒரு கேர்ள் பேபி வயிற்றில் இருந்ததுன்னா அந்த மதரோட யூரினும் பேக்கிங் சோடாவும் சேரும் போது எப்படி ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நான் இதில் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இதில் இல்லை. கலக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ஒரு பாய் பேபி இதாக இருந்ததுன்னா கலக்கி விட்டிங்கன்னா அப்படி நுரைக்கும், பயங்கரமாக நுரைச்சிக்கிட்டு வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ இதே மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ வயிற்றில் இருக்கிறது கேர்ள் பேபி. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது, டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது, இப்போ ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா அவங்களோட யூரினும் அப்புறம் பேக்கிங் சோடா, இது 2 மட்டும்தான் தேவைப்படும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு பாய் பேபிக்கு ரிசல்ட் காட்டுறதுக்காக வினிகர் சொல்யூஷன், வாட்டரில் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் எடுத்திருந்தேன். யூரின் சாம்பிளுக்காக அது எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபியோட ரிசல்ட் காட்டணுன்றதுக்காக ஒரு வாட்டர் சாம்பிள் எடுத்திருக்கேன்.
ஸோ வந்து இது 100% உண்மை கிடையாது. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தடும் கிடையாது. அல்ட்ராசவுண்ட் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் அது வந்து 100% ட்ரூ. இந்த மெத்தடெல்லாம் நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, ஒரு நம்மளோட ஆசைக்காக பார்க்குற ஒரு விஷயந்தான். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதீங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது, அதனால நான் வந்து இதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை இது பண்ணி உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன். என்னால் நீங்கள் மிஸ்கைட் ஆகிடாதீங்க. இது வந்து ஒரு சும்மா நான் பல விஷயங்கள் பார்த்தேன், அதில் வந்து இது எனக்கு வந்து சூட் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு சைனீஸ் கேலண்டர் ஜெண்டர் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மூலியமாகவும் வந்து என்ன குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது கூட ஒரு 99% அக்யூரேட்டுன்னு சொல்கிறாங்க. அது மூலியமாகவும் நான் பார்க்கும்போதும் எனக்கு பாய் பேபி தான் வந்தது. அதை பற்றின ஒரு தனி வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை மீண்டும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். Bye.